நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, உள்ளம் மகிழ்ந்த உணர்வு பொங்கிட நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். இறைபக்திலும் கீழ்ப்படிதலிலும் வளரவும் இறைவனின் ஆசீர் வேண்டியும் லெமோத்திய மரிய சூசை புனித அந்தோனியாருக்கு குடும்ப நன்றியாகவும் குடும்ப கருத்துக்களுக்காகவும் உடல் நலன் வேண்டியும் ஜூலியா சந்தனசாமி குடும்ப நன்றியாகவும் குடும்ப கருத்துக்களுக்காகவும் குடும்பத்தில் மரித்த அனைவரின் ஆண்மலை பாற்றிக்காகவும் ராஜேந்திரன் ஆண்மலை பாற்றிக்காகவும் சிலுவையம்மாள் அல்போன்சா லியாண்டர் ஆண்மலை பாற்றிக்காகவும் சென்ட் பேட்ரிக் பள்ளி மாணவ மாணவிகள் 12ஆம் வகுப்பு ஆங்கில தேர்வு நன்கு எழுதவும் அதிக மதிப்பெண் பெற்று வெற்றி பெறும்படியாகவும் செயின்ட் ஜோசப் ஆஃப் க்ளூனி சிபிஎஸ்இ மாணவிகள் 12ஆம் வகுப்பு ஆங்கில தேர்வு நன்கு எழுதவும் அதிக மதிப்பெண் பெற்று வெற்றி பெறும்படியாகவும் லீமா ரோஸ் 20ஆம் ஆண்டு நினைவு ஆண்மலை பாற்றிக்காகவும் வனத்து சின்னப்பன், வனத்து அடைக்கலம் மரி, வனத்து ஜான் கப்ரியல், வனத்து டேனியல், வனத்து கிறிஸ்தியான் இவர்களின் ஆண்மலை பாற்றிக்காகவும் ஒத்திருக்கிற நிலையில் இருக்கும் ஆன்மாக்களுக்காகவும் யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் வேண்டுவோமாக. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்ததைப் போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். வாசல் தேடி வருகின்றேன், என் இதயம் முறைய எங்கள் வாருமே. நீ இல்லையே நான் இல்லையே, நீ இல்லையே நான் இல்லையே, நான் வாழ என்னுள்ளம் வா. உன் இதய வாசல் தேடி வருகின்றேன். குயில் பாட மறக்கலாம், மயிலாட மறக்கலாம், நயமுடனே நண்பரும் என்னை விட்டு பிரியலாம். குயில் பாட மறக்கலாம், மயிலாட மறக்கலாம், நயமுடனே நண்பரும் என்னை விட்டு பிரியலாம். உன் அன்பு என்றென்றும் மாறாதையா, உன் நினைவில் நான் என்றும் வாழ்வேனையா. உன் இதய வாசல் தேடி வருகின்றேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய குற்றங்குறைகளை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளை தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர்களையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள கொண்டாடுகிறேன்.
எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. செல்லும் வாக்கும் இருக்கும். அது என் விருப்பத்தை செயல்படுத்தி எதற்காக நான் அதை அனுப்பினேனோ அதை வெற்றிகரமாக நிறைவேற்றாமல் வெறுமையாய் என்னிடம் திரும்பி வருவதில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 34 3-6 மற்றும் 15-18 முடிய உள்ள இறைவார்த்தைகள். நீதிமான்களை இறைவன் அனைத்து துன்பத்திலும் விடுவிக்கின்றார். நீதிமான்களை இறைவன் அனைத்து துன்பத்திலும் விடுவிக்கின்றார். என்னுடன் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள், அவரது பெயரை ஒருமிக்க மேன்மைப்படுத்துவோம். துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன், அவர் எனக்கு மறுமொழி பகர்ந்தார். எல்லா வகையான அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார். நீதிமான்களை இறைவன் அனைத்து துன்பத்திலும் விடுவிக்கின்றார். அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மிளிர்ந்தனர், அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை. இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். அவர் எல்லா நெருக்கடியினின்றும் அவனை விடுவித்து காத்தார். நீதிமான்களை இறைவன் அனைத்து துன்பத்திலும் விடுவிக்கின்றார். ஆண்டவர் கண்கள் நீதிமான்களை நோக்குகின்றன, அவர் செவிகள் அவர்களது மன்றாட்டை கேட்கின்றன. ஆண்டவரின் முகமோ தீமை செய்வோர்க்கு எதிராக இருக்கின்றது. அவர் அவர்களின் நினைவே உலகில் அற்றுப்போக செய்வார். நீதிமான்களை இறைவன் அனைத்து துன்பத்திலும் விடுவிக்கின்றார். நீதிமான்கள் மன்றாடும்போது ஆண்டவர் செவி சாய்க்கின்றார், அவர்களை அனைத்து இடுக்க நின்றும் விடுவிக்கின்றார். உடைந்த உள்ளத்தார்க்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார், நைந்த நெஞ்சத்தாரை அவர் காப்பாற்றுகின்றார். நீதிமான்களை இறைவன் அனைத்து துன்பத்திலும் விடுவிக்கின்றார். நீதிமான்களை இறைவன் அனைத்து துன்பத்திலும் விடுவிக்கின்றார். ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர். ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 6 இறைவசனங்கள் 7 முதல் 15 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது பிற இனத்தவரைப் போல பிதற்ற வேண்டாம்.
மிகுதியான சொற்களை அடுக்கிக் கொண்டே போவதால் தங்கள் வேண்டுதல் கேட்கப்படும் என அவர்கள் நினைக்கிறார்கள். நீங்கள் அவர்களைப் போல் இருக்க வேண்டாம். ஏனெனில் நீங்கள் கேட்கும் முன்னரே உங்கள் தேவையை உங்கள் தந்தை அறிந்திருக்கிறார். ஆகவே நீங்கள் இவ்வாறு இறைவனிடம் வேண்டுங்கள். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. இன்று தேவையான உணவை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னித்துள்ளது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீயோனிடமிருந்து எங்களை விடுவியும். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமக்கே. ஆமேன். மற்ற மனிதர் செய்யும் குற்றங்களை நீங்கள் மன்னிப்பீர்களானால் உங்கள் விண்ணக தந்தையும் உங்களை மன்னிப்பார். மற்ற மனிதரை நீங்கள் மன்னிக்காவிடில் உங்கள் தந்தையும் உங்கள் குற்றங்களை மன்னிக்க மாட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி நமக்கு ஒரு அருமையான அழைப்பை கொடுக்கின்றது. நல்ல ஒரு கருத்தை, சிந்தனையை நமக்கு கொடுக்கின்றது. 3 கருத்துக்களை நான் உங்களோடு இன்றைய நற்செய்தியை அடிப்படையாக கொண்டு பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகின்றேன். இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் ஜெபிக்க கற்றுக் கொடுக்கின்றார். இப்படி தான் ஜெபிக்க வேண்டும் என்று தம்முடைய சீடர்களுக்கு அவர் கற்றுக் கொடுக்கின்றார். அதே நேரத்திலே ஜெபம் நம்முடைய வாழ்க்கையிலே எப்படி பிரதிபலிக்க வேண்டும் என்பதையும் தெளிவாக சொல்கின்றார். அந்த ஜெபத்திலே, கர்த்தர் கற்பித்த ஜெபத்திலே அவர் சொல்லும்பொழுது, நாங்கள் மற்றவருடைய குற்றங்களை மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும் என்று கூறிய ஆண்டவர் பிற்பாடு அதற்கு மட்டும் விளக்கம் கொடுக்கின்றார். நீங்கள் அடுத்தவருடைய குற்றங்களை மன்னிப்பீர்களானால் கடவுளும் உங்கள் குற்றங்களை மன்னிப்பார். அது நம்முடைய வாழ்க்கையில் எப்படி பிரதிபலிக்க வேண்டும் என்பதை மிக அழகாக ஆண்டவர் கூறுகின்றார். நம்முடைய ஜெப வாழ்க்கை எந்த அளவிற்கு ஆழமானதும் உறுதியானதும் ஆக இருக்கின்றதோ அந்த அளவிற்கு நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலும் நம்முடைய பொது வாழ்க்கையிலும் அது பிரதிபலிக்கும். நம்முடைய ஜெப வாழ்க்கை ஒரு மேலோட்டமான வாழ்க்கையாக இருக்குமானால் அது நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலும் பொது வாழ்க்கையிலும் அது பிரதிபலிக்கும். எந்த அளவிற்கு நம்முடைய ஜெப வாழ்க்கை ஆழமானதும் உறுதியானதுமாக இருக்கின்றதோ அந்த அளவிற்கு நம்முடைய குடும்ப வாழ்க்கையும் நம்முடைய பொது வாழ்க்கையும் தூய்மையானதாக இருக்கும். இரண்டாவது கருத்து, ஜெபம் என்றால் என்ன? ஜெப வாழ்க்கை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஜெபம் என்றால் என்ன? ஜெபம் என்றால் நாம் இறைவனோடு கொண்டிருக்கின்ற உறவு. எனக்கும் இறைவனுக்கும் எந்த அளவிற்கு உறவு நன்றாக இருக்கின்றதோ, ஆழமாக இருக்கின்றதோ, உறுதியாக இருக்கின்றதோ அந்த அளவிற்கு என்னுடைய வாழ்க்கையும் தூய்மையானதாக இருக்கும். என்னுடைய வாழ்க்கையிலும் அது பிரதிபலிக்கும். எனக்கும் ஆண்டவருக்கும் இருக்கின்ற உறவு ஒரு இணைந்த உறவு. எனக்கும் ஆண்டவருக்கும் இருக்கின்ற உறவு ஒரு இணைந்த பிரிக்க முடியாத ஒரு உறவாக இருக்கும் பொழுது அது நம்முடைய அதுதான் ஜெபம். அதுதான் நம்முடைய ஜெபம்தான் நம்முடைய வாழ்க்கையிலே பிரதிபலிக்கும். எந்த அளவிற்கு நாம் ஆண்டவரோடு இணைந்து வாழ்கின்றோமோ, ஆண்டவரை நம்பி வாழ்கின்றோமோ, ஆண்டவரை அண்டி வாழ்கின்றோமோ, ஆண்டவர் எந்த அளவிற்கு என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் எந்த அளவிற்கு என் வாழ்க்கையோடு இணைந்திருக்கின்றாரோ அந்த அளவிற்கு நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்போம், வழிநடத்தப்படுகின்றவர்களாக இருப்போம். அது நம்முடைய வாழ்க்கையிலே பிரதிபலிக்கும். 3வது, தவக்காலம் நமக்கு ஒரு அருமையான வாய்ப்பு. நம்முடைய ஜெப வாழ்க்கையை ஆழப்படுத்தி கொள்ள, உறுதிப்படுத்தி கொள்ள அது ஒரு அருமையான வாய்ப்பு. ஜெபங்களை அதிகப்படுத்தாமல் ஜெபங்களை ஆழப்படுத்துவோம். அதுதான் இந்த தவக்காலம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. நாம்
இறைவனோடு நமக்கும் இறைவனுக்கும் இருக்கின்ற உறவை நாம் ஆழப்படுத்தும் போது, உறுதிப்படுத்தும் போது நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். தவக்காலம் நமக்கு கொடுக்கின்ற வாய்ப்பும் அழைப்புமாக இருக்கின்றது. ஆகவே அன்பார்ந்தவர்களே, நம்முடைய ஜெப வாழ்க்கையை நாம் ஆய்வு செய்து பார்ப்போம். இந்த தவக்காலத்திலே நான் எவ்வாறு இறைவனோடு இணைந்து இருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கை இறைவனோடு இணைந்த வாழ்க்கையாக எந்த அளவிற்கு இருக்கின்றது, அது எவ்வாறு என்னுடைய வாழ்க்கையிலே, பொது வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் அது எவ்வாறு பிரதிபலிக்கின்றது என்பதை நாம் ஆய்வு செய்து பார்ப்போம். இந்த தவக்காலம் அருளின் காலம், ஆண்டவருடைய அன்பை உணர்கின்ற காலம். இந்த தவக்காலம் நாம் ஆய்வு செய்து பார்க்கும்போது நம்முடைய ஜெப வாழ்க்கையை நாம் உறுதிப்படுத்தும் போது, ஆழப்படுத்தும் போது, இறைவனோடு இணைந்த வாழ்க்கையை நாம் இன்னும் அதிகமாக இணைந்து வாழும் பொழுது ஆண்டவருடைய அருளும் ஆசீரும் நம்மோடு தங்கி நம்மை வழிநடத்தும். ஆமென். மனித உழைப்பும் நிலத்தின் விளைவும் புனித உன் பதம் படைக்கின்றேன். மனித உழைப்பும் நிலத்தின் விளைவும் புனித உன் பதம் படைக்கின்றேன். வாழ்வின் உணவும் பானமும் ஆகிட, வாழ்வின் உணவும் பானமுமாகிட வாழ்வின் நிறைவா வேண்டுகிறேன். மல்லிகை முல்லை மலர்கள் தூவி பல்வகை பொருளும் படைக்கின்றேன். வன்மனம் போக்கி பொன்மனமாக கல்மனம் தனையும் தருகின்றேன். மல்லிகை முல்லை மலர்கள் தூவி. அன்பார்ந்தவர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தம் பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. அனைத்தையும் படைத்த எல்லாம் உள்ள இறைவா, உமது மிகுதியான நன்மையிலிருந்து நாங்கள் கொண்டு வருவதை ஏற்றருளும். நீர் எங்களுக்கு கொடுத்துள்ள இவ்வுலக கொடைகளை நிலை வாழ்வுக்கு ஏற்றவையாக மாற்றி அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமுள்ள இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவளிக்கவும், இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவுளமானீர். ஆகவே எண்ணற்ற வானதூதரோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்தேத்தி ஒரே குரலில் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில்
இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உன் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பிரான்சிஸ் கலிஸ்ட், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராய் வாழ்ந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். நம் ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை நாம் அனைவரும் சேர்ந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமிட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்திரேன். எங்கள் பாவங்களை பாராமல்
உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் தந்தருள்வீராக. என்னென்னு வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை பகிர்ந்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுடைய அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டவர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்து வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலம் பெறும். நிலை வாழ்வளிப்பதாக. மழலை இதயம் நாடி வருவோர் என்னை விழைவீரோ, இசை குழலின் ஒளியில் மயங்குவோரை பேச வருவீரோ. மழலை இதயம் நாடி வருவோர் என்னை விழைவீரோ, இசை குழலின் ஒளியில் மயங்குவோரை பேச வருவீரோ. மானை போல தவித்து நிற்கும் இதயம் பாரீரோ, மானை போல தவித்து நிற்கும் இதயம் பாரீரோ. தேனை போல அருள் சுரந்து தேற்றவாரீரோ. குழந்தை போல பேச எனக்கு இதயமில்லையே, மழலை சொல்லும் நாட்களாக மறந்து போனதே. குழந்தை போல பேச எனக்கு இதயமில்லையே, மழலை சொல்லும் நாட்களாக மறந்து போனதே. இளமை பொழிவில் இதயம் தான் இறுகி போனதோ, இளமை பொழிவில் இதயம் தானும் இறுகி போனதோ. வளமை சேர்க்கும் புனை மறந்து மயங்கி போனேனே. மழலை இதயம் நாடி வருவோம் என்னை விழைவீரோ, இசை குழலின் மொழியில் மயங்குவோரை பேச வருவீரோ.
கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை அர்ச்சியும், கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும், கிறிஸ்துவின் இரத்தமே என்னை போற்பியும், தேருவிழா தீர்த்தமே என்னை தோய்ப்பியும், கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட, அருள் நிறை இயேசுவே என்னை கேட்டிடும், ஆரிய காயங்களுள் என்னை வைத்திடும், பேரிந்திடா வண்ணமாய் என்றும் கட்டிடும், பொருது சத்ருவிடம் நின்றே காத்திடும், மரண வேளையினில் என்னை கூப்பிடும், பரகதியில் நீதம் உம்மை வாழ்த்தவே, வருக என்றன்போடு என்னை ஏவிடும். ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, உம்மீது நம்பிக்கை கொண்டோர் உமது ஆசியாப்படுத்தப்படுவார்களாக. துயரத்தில் ஆறுதலாகவும் துன்பத்தில் துணையாகவும் ஆபத்தில் உதவியாகவும் நீர் அவர்களுக்கு இருப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக. ஆமென். சென்று வாழ்வோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. புனித அந்தோனியார் நவநாள் ஜெபம். புதுமைகள் பல புரிய அருள் பெற்ற புனித அந்தோனியாரே, எங்கள் விண்ணப்பங்களை ஏற்று எங்களுக்கு இறைவனின் அருளை பெற்றுத்தாரும். குழந்தை இயேசுவை கையிலேந்தும் பேறு பெற்ற புனித அந்தோனியாரே, துன்பப்படுவோருக்கு துணை புரியும் வள்ளலே, ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் நேச தந்தையே, இதோ உமது மன்றாட்டின் பயனை உணர்ந்து அசைக்க முடியாத முழு நம்பிக்கையுடன் உமது ஆலயத்தில் வந்து கூடியுள்ளோம். நீர் ஏந்துள்ள குழந்தை இயேசுவிடம் எங்களுக்காக பரிந்து பேசி எம் ஆன்மாவுக்கும் உடலுக்கும் வேண்டிய வரங்களை பெற்றுத்தாரும். இறை அருளை ஏராளமாய் பெற்ற புனித அந்தோனியாரே, நாங்களும் வாழ்வை பின்பற்றி எல்லாவற்றுக்கும் மேலாக இறைவனை அன்பு செய்யவும் அவருக்காகவே வாழவும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நாங்கள் அனைவரும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்து விண்ணுலகம் சேர எங்களுக்கு அருள் பெற்று தந்தருளும். புதுமைகள் கோடி புரிபவரான புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புதுமைகள் கோடி புரிபவரான புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புதுமைகள் கோடி புரிபவரான புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து நலமளித்து வழிநடத்துவாராக. ஆமென். புனித நம் பாதுகாவலே, புதுமை செய்யும் வள்ளல் அல்லவா, புதுவை நகரை புனித தன்மையில் என்றும் புதிய வழியில் நடத்தி செல்லுவார். புனித நம் பாதுகாவலே, புதுமை செய்யும் வள்ளல் அல்லவா,
புதுவை நகரை புனித தன்மையில் என்றும் புதிய வழியில் நடத்தி செல்லுவார். உலகில் மனிதன் பாவ வழியில் நடக்கிறான், உதவி செய்ய புனிதர் வந்து நிற்கிறார். உலகில் மனிதன் பாவ வழியில் நடக்கிறான், உதவி செய்ய புனிதர் வந்து நிற்கிறார். உத்தமனாய் வாழ வழி காட்டினார், உத்தமனாய் வாழ வழி காட்டினார். உன்னதர் இயேசு வழியில் நடத்திட்டார், உன்னதர் இயேசு வழியில் நடத்திட்டார். புனிதர் நம் பாதுகாவலே, புதுமை செய்யும் வள்ளல் அல்லவா. புதுவை நகரை புனித தன்மையில் என்றும் புதிய வழியில் நடத்தி செல்லுவார், என்றும் புதிய வழியில் நடத்தி செல்லுவார், என்றும் புதிய வழியில் நடத்தி செல்லுவார். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இயேசுவின் ரத்தம் ஜெயம். மரியே வாழ்க. நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, உள்ளம் மகிழ்ந்து உணர்வு பொங்கிட நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள்.